சொல்லு த்ரிஷா, என்ன சொல்லு? நான் பிரெக்னெண்டா இருக்கேங்க. ஆமா மக்களே, த்ரிஷா முழுகாம இருக்கா. இங்க இந்த வீட்டுக்கு வந்த உடனே 4-5 நாள்ல திடீர்னு பேசும்போதே தலை சுத்தி மயங்கி கீழே வீழ்ந்து வாந்தியா பண்ணிட்டு இருந்தா. அப்போ டாக்டர் கூப்பிட்டு என்னன்னு செக் பண்ணா. எங்களாலே நம்ப முடியல மாப்பிள்ளை, த்ரிஷா முழுகாம இருக்கா. 7 வருஷமா என் பொண்ணுக்கு அந்த கடவுள் கொடுக்கவே இல்லை. எப்போ கொடுக்கணுமோ அப்போ கொடுக்கல. இப்போ நீங்களே வாழானிட்டு போயிட்டு பிறகு இப்போ உங்களுடைய ஒரு குழந்தை என் பொண்ணோட வயிற்றுல வளருது. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது மாப்பிள்ளை, என்ன பண்ணுறது? த்ரிஷா, நிஜமாவே நீ முழுகாம இருக்கியா? நம்ப மாட்டீங்களாங்க? நம்ப மாட்டீங்களா? சரிங்க, வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு நீங்களே என்னை கூட்டிகிட்டு போங்க. நீங்களே மொத்த செக்கப்புக்கும் நீங்களே கூட இருந்து பாருங்க. டாக்டர் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களாங்க? நான் இந்த விஷயத்தில் நான் போய் சொல்வேனாங்க. உங்களோட குழந்தை என் வயிற்றில் வளருது. சத்தியம் சத்தியம் சத்தியங்க, சத்தியம். நான் போய் சொல்லலை. என் வயிற்றில் என்னோட குழந்தை, நம்மளோட குழந்தைங்க. இன்னும் 7-8 மாதத்தில் நம்ம குழந்தை நம்ம கையில் தவழுவாங்க. எனக்கு புருஷன் என்னாட்டியும் என் குழந்தைக்கு அப்பா வேணும்ட்டாங்க. நான் நியாயம் கேட்கறதுக்கு இந்த வீட்டுக்கு வந்தேன். உங்கள் வீட்டில் நான் ஒரு மலடி, என் வயிற்றில் புழு பூச்சி கூட பெற்றுக்க தகுதியே இல்லாதவனை தானே இந்த வீடு விட்டு என்னை வெளியே துரத்தி விட்டீங்க. இப்போ எனக்கு பதில் சொல்லுங்கள். உங்கள் இந்த வீட்டோட வாரிசு, உங்களோட குழந்த இப்போ என் வயிற்றில் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணட்டும்? அப்போ இல்லைன்னுட்டு என்னை வெளியே துரத்தி விட்டீங்க. இப்போது உங்களோட வீட்டோட வாரிசு என் வயிற்றில் வளருதுங்க. இப்போ எனக்கு பதில் சொல்லுங்கள். பதில் சொல்லியே ஆகணும். என்னங்க யோசிக்கிறீங்க? அப்போ நான் முழுகாமல் இருக்கிறது உங்களுக்கு சந்தோஷமாகவே இல்லைங்க. நான் உங்ககிட்ட வந்து சொன்ன உடனே நீங்கள் சந்தோஷத்தில் குதிப்பீங்கன்னு நான் நினச்சேன். ஆனால் இப்படி யோசிக்கிற மாதிரி ஆயிடுச்சாங்க. நான் அவ்வளோ உங்களுக்கு வேண்டாதவளை ஆகிட்டேனாங்க. நேற்று வந்து அந்த மோனிஷாவுக்கோஸ்கரமாக இப்படி யோசிக்கிறீங்க. நான் தான் வேணாம். என் வயிற்றில் வளர்ற உங்கள் குழந்தையுமா உங்களுக்கு வேணாம்? சொல்லுங்க மாப்பிள்ளை. என் பொண்ணு கேட்குறல்ல, என் பொண்ணு கேட்குறதுல ஒரு நியாயம் இருக்குது மாப்பிள்ளை. 2 பேரையும் விட்டுறாதீங்க மாப்பிள்ளை. குழந்தை இல்லைன்னு தானே வீட்டை விட்டு துரத்தி விட்டீங்க. இப்போ அவளே வயிற்றில் குழந்தைய வச்சுக்கிட்டு உங்களை தேடி வந்திருக்கா. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க மாப்பிள்ளை? சொல்லுங்க மாப்பிள்ளை, சொல்லுங்க. எனக்கு எப்பவுமே என் த்ரிஷா தான் முக்கியம். நான் இப்போ எதுக்கு யோசிக்கிறேன்னா, த்ரிஷாவை ஏதாச்சும் பண்ணிட்டாலன்னா இப்போ வயிற்றுல வர என் குழந்தை வர இருக்கு. அவ தெரிஞ்சிச்சுன்னா பேய் ஆட்டம் ஆடுவாளே. இப்போ என்ன பண்ணுறது? இப்போ அவளை நான் வீட்டுக்குள்ள கூப்பிட்டு தான் ஆகணும். வேற வழியே இல்லை. வயிற்று புள்ளத்தாச்சியே எவ்வளோ நேரம் இப்படி ரோட்லேயே இந்த வெயிலில் நிற்க வைப்பீங்க? வா த்ரிஷா, உள்ள போகலாம். என்னங்க? ஆமாம் த்ரிஷா, எது வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். நீ உள்ள வா. நான் தெரியாம அந்த மோனிஷா கழுத்தை தாலி கட்டிட்டேன். இப்போ தெரிஞ்சு நான் தப்பு பண்ண முடியாது. நீ உள்ள வா, நான் பேசிக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது மாப்பிள்ளை, சந்தோஷமா இருக்கு. பெத்த ஒரு பொண்ணோட வாழ்க்கையும் இந்த மாதிரி வாழ வெட்டிய வந்து இருக்காளே நினச்சி ஊரெல்லாம் கண்ட வார்த்தைங்களால நாக்கு மேலே பல்லு போட்டு கண்டவளும் கண்ட மாதிரி பேசிட்டாளுங்க மாப்பிள்ளை என் பொண்ணை. இது போதும் மாப்பிள்ளை, இது போதும். என்னடி பொடி மாப்பிள்ளை கூப்பிட்றாரு இல்லை மா? எனக்கு பயமாக இருக்குமா? எதுக்கடி பயம்? ஆமாம்மா, என் வயிற்றுல குழந்தை இருக்குல்ல, அந்த குழந்தைய மோனிஷாவோட அம்மா அன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்லி என்னை திட்டினாங்கம்மா. என்னது? மோனிஷா உங்க அம்மாவா? மோனிஷா உங்க அம்மாக்கு நீ முழுகாம இருக்கிறது தெரியுமா த்ரிஷா? தெரியுங்க. அப்போ எதுக்கு அவங்க என்கிட்ட வந்து சொல்லலை? சொன்ன நீங்கள் என்னை எங்கே தேடிட்டு வந்துடுவீங்களோன்ட்டு தான். அவங்க உன்னை என்னன்னு திட்டினாங்க த்ரிஷா?
என் வயிற்றுல வளர்ற குழந்தை உங்களுது இல்லையாங்க? எவன் கூடயே போய் ஊர் மேய்ஞ்சி நான் வயிற்றுல புள்ளிய வச்சுக்கிட்டேன்ட்டு சொல்கிறாங்க. இப்படி சொன்ன உடனே நான் அன்னைக்கே சத்து போயிட்டேங்க. வெறும் நடப்போலமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேங்க. உங்களுக்கு தெரியாதாங்க, என் வயிற்றுல வளர்ற குழந்தை உங்களுது இல்லையாங்க? சொல்லுங்க, உங்களுது இல்லையா? இந்த கோவிலில் வேணும்னாலும் நான் சத்தியம் பண்ணுறேங்க, இது உங்களோட குழந்தைங்க. அப்படியும் நீங்கள் நம்பலையா? வாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போனால் எல்லாமே சொல்லிடுவாங்களாமே, யாரோட குழந்தை என்ன எதுவிட்டு. அப்போ சொன்னால் நம்பிங்களாங்க? நம்புவீங்களா? சத்தியமாக இது உங்களோட குழந்தை தாங்க, குழந்தை தான். இல்லை த்ரிஷா, இல்லை, அது என்னோட குழந்தை தான், என்னோட குழந்தை தான். என்னை மன்னிச்சிடு த்ரிஷா, என்னை மன்னிச்சிடு. உனக்கு ஒன்று தெரியுமா, நான் இந்த மோனிஷாவை விருப்பப்பட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கல. என்னங்க சொல்கிறீங்க? ஆமாம் த்ரிஷா, நான் அவளை விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கல. அவள் என்னை வற்புறுத்தி, நீங்கள் நான் எங்கே அவள் கழுத்தை தாலி கட்டலைன்னா உன்னோட உசுரை அவள் எடுத்துருவேன், சாவடிச்சிடுவேன்னுட்டு பிளாக்மெயில் பண்ணான். அதனால தான் நான் மோனிஷா கழுத்தில் தாலி கட்டிட்டேன். என்னை மன்னிச்சிடு த்ரிஷா. இப்போ எப்போவுமே என் மனசில் எனக்கு பொண்டாட்டியா நீ மட்டும்தான் த்ரிஷா, நீ மட்டும்தான். அது யாராலையும் மாற்ற முடியாது. என்னங்க? உனக்கு எனக்கு நடந்தது வீட்டில் பார்த்து செஞ்சு வச்ச கல்யாணமாகவே இருந்தாலும் நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன் த்ரிஷா. என்னால் உன்னை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது. நீ இல்லாத இந்த ஒரு வார்த்தையில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னுட்டு எனக்கு மட்டும்தான் தெரியும், எனக்கு மட்டும்தான் தெரியும். வீட்டுக்கு வெளியே கூட என்னை போகாமல் என்னை ரூம் உள்ளே வச்சு அவள் என்னை பிளாக்மெயில் பண்ணி என்னை மிரட்டிக்கிட்டு இருந்தா. அதனால தான் உனக்கு ஒரு ஃபோன் கூட நான் பண்ண முடியல. என் ஃபோன் முதல் கொண்டு அவள் பிடுங்கி வச்சுட்டு இருந்தா. எங்கே நான் உன்னை வந்து பார்த்துருவேன்னுட்டு என்னை கண்ணிலே வச்சு பார்த்துக்கிட்டா. அவளை பொறுத்த வரைக்கும் நான் உள்ளே அவள் கூடவே அவளை மட்டுமே நினச்சிக்கிட்டு இருக்கணும். எவ்வளோ தைரியம் இருந்தா மோனிஷா அவங்க அம்மா உன்னை பார்த்து இந்த வார்த்தையை பேசியிருப்பாங்க. இது நான் சும்மா விட போகிறதில்ல. இத்தனை நாளும் அந்த பைத்தியக்காரிக்கு நான் பயந்துக்கிட்டு என் வாழ்க்கையை நான் தொலைச்சிட்டேன். போதும், இதுக்கப்புறம் நான் எவ்வளவுக்குமே பயப்படுறதா இல்லை. இங்கே பார்த்திரிஷா, என்னால் நீ அசிங்கப்பட்டது போதும். வயிற்றுல வளர என்னோட குழந்தை இதுக்கப்புறம் அசிங்கப்படக்கூடாது த்ரிஷா, படக்கூடாது. அது ஏன் குழந்தை தான், அது என்னோட குழந்தை தான், ஏன் குழந்தை. எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் எனக்கு இந்த மாதிரி நிலைமை இருந்தாலும் நான் உன்னை விட்டு போயிருக்கக்கூடாது த்ரிஷா, விட்டு போயிருக்கக்கூடாது. நான் மோனிஷா கழுத்தை தாலி கட்டி பெரிய தப்பு செஞ்சிட்டேன். இப்போ நான் அதை எப்படி சரிப்படுத்த போகிறேன்னுட்டு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு நீ வேணும் த்ரிஷா, நீ வேணும். நான் அதில் உறுதியாக இருக்கேன். இப்போ சொல்கிறேன் த்ரிஷா, நீ நம்புனா நம்பு, விட்டா விடு. என் மனசில் நீ மட்டும்தான் த்ரிஷா இருக்க, நீ மட்டும்தான் இருப்ப. நான் ஒன்று கேட்கலாமாங்க? கேளு த்ரிஷா. சாந்தி முகூர்த்தம் நடந்து முடிஞ்சு போச்சாங்க? அது 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 வந்து சொல்லுங்க. என்ன மாப்பிள்ள அது இதுன்றீங்க? அப்போ சாந்தி முகூர்த்தம் நடந்து முடிஞ்சு போச்சா மாப்பிள்ள? பேசுங்க. இப்படி நீங்கள் ஊமையாக இருந்தா நாங்கள் என்னங்க புரிஞ்சுக்கிறது? சொல்லுங்க. மோனிஷா கூட உங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் நடந்து முடிஞ்சு போச்சா? அத்தை நான் சொல்கிறேன்.